கேரட் பீன்ஸ் பொரியலா? சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல மணமாக இருக்கும் வெண்டைக்காய் சாம்பார். சூப்பர் சூப்பர் மெனு. రాంజనయ చేచికి లైక్ ஓகே தேங்க்யூ. ஜஸ்ட் அவர் ஐடியா அப்படி தான் போட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து பாடி இருக்காரு. நேற்றும் கேட்டார் பாட வரலாமான்னு. ஸோ ஒன்லி நல்லா பாடிட்டு இருந்தார்ல, செமையாக இருந்துச்சு. ஹம்மிங்கு இதெல்லாம் செமையாக பாடினாரு. எந்த ஊர் அவங்க? எனக்கு தான் நான் நிறையா மெசேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணோம், அதை கேட்க முடியல. மறுபடியும் கேட்கணும் அது. ஏன்னா டிஸ்பிளே ஓடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு கலர் மாறிக்கிட்டு நிறையா சேட்டை பண்ணுச்சுப்பா. இன்றைக்கும் காலையில் சேட்டை தான் பண்ணுச்சு. லைவ் போடுறதுக்குள்ளே உள்ளே வருது வெளியே போகுது. நம்ம ஒன்று டச் பண்ணால் அது ஒன்று வருது. காமெடியாகவும் இருந்துச்சு, டென்ஷனாகவும் இருந்துச்சு. அச்சோ டிஸ்பிளே மாற்றணும் போலன்னு நினச்சேன். மாற்றணும். ஃபோன் தட்டி விட்டு கீழே விழுந்துச்சு நேற்று ஃபோனு. ஃபோனோட அருமையே அப்போ தான் தெரியுது. ஜஸ்ட் நான் வேறு லாஸ்ட்டில் சிரித்து வச்சுட்டு கமெண்ட்ஸை பார்த்து அவர் தப்பாக நினச்சிட்டாரோ கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி என்ன கமெண்ட்ஸை பார்த்து சிரிச்சிங்க? நீங்களும் நல்லா பாடினீங்களே. ஜோடி பாட்டெல்லாம் நல்லா பாடினீங்கல்ல. ஒரு பாட்டு, அந்த பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். சொன்னீங்களே அது கோரஸ் வரும்ல அப்படின்னு. அச்சோ காலை கழிச்சு பரண்டாதையப்பா, என்னைய விட்டுருங்க பாலை. அவர் ராஜேட்டையா? அவர் பாட்டுமோ? அந்த அவர் வெற்றின்னு ஒருத்தர் நேற்று பாடினாரா சுஜா சிஸ்டர் லைவில். சுஜா சிங்கர்னு இருக்குல்ல, அவங்க லைவில் வெற்றின்னு ஒரு பிரதர் பாடியிருக்காங்க. அதுதான் சூப்பரானன்னு சொன்னேன். ராஜனையா சேச்சி சுஜா சிங்கர் பாடுமா? ஆமாம், சூப்பராக பாடுவாங்க. போய் பாருங்க. ஸ்பேனர் கொடுக்கட்டா? சுஜா சிஸ்டர், நீங்கள் அவங்க இதில் அவர் சேனல் வச்சுருக்காரு தெரில எனக்கு. ராஜனையா ஸ்பேனர் கொடுக்கோ, நீங்கள் அவங்கள போய் பாருங்க. ஓகேவா? சுஜா சிஸ்டர் அவர் சீரியஸாக பாடிட்டு இருந்தார். நான் என்னோட ஐஸை பற்றி கமெண்ட்ஸ் போட்டாங்க. அதை பார்த்து சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் 2 டைம் மொபைல் கீழே வச்சுட்டு அச்சோ அப்படியும் முடியல. நிஷாவா என்ன சொன்னாங்க கண்ணை பற்றி? ராஜனையா வேண்டா சேச்சி. ஓகே ஓகே. அப்படியே என்ன சொன்னாங்க கண்ணை பற்றி? இப்படி தான் ஏதாவது ஒன்று சீரியஸாக யாராவது பேசிகிட்டு இருக்கல, இன்னொருத்தவங்க ஏதாவது காமெடியாக ஒன்று படிக்கும்போது நமக்கு சிரிப்பு வந்துடுது. அவங்க சீரியஸாக சொல்கிறவங்க என்னடா நம்ம சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம், இவங்க சிரிச்சிடுறாங்கன்னு நினச்சிடக்கூடாது இல்லையா? ஜஸ்ட்டு கண்ணை உருட்டி பயமுறுத்துறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் போட்டேன். அதனால சிரிச்சிட்டிங்களா? பாட்டு பார்த்து பாடணும்ல. அன்னைக்கே சொன்னீங்களே அது மாதிரி ஒரு கமெண்ட் வந்துச்சுல. கண்ணை உருட்டி பயமுறுத்துறீங்கன்னு சொல்லிக்கா. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு பயங்கர சிரிப்பு வந்துடுச்சா?